வை வி நீட் சால்வேஷன். நம்ம வாழ்க்கையில் ஏன் ரட்சிப்பு தேவை? ரோமர் 5வது அதிகாரத்தில் 12வது வசனம் அழகாய் சொல்லுகிறது, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம பாவத்தில் தான் இருக்கிறோம், நம்ம பாவிகளாக தான் இருக்கிறோம், நமக்காக கிறிஸ்து மரித்தாங்க. ஓகே, ஏன் ரட்சிப்பு தேவை அப்படின்றதுக்கு நம்ம பாவிகளாக இருந்தோம். ஆதாம் பாவம் செய்தாங்க, அந்த பாவம் அப்படியே தொடர்ச்சியானது. அந்த கீழ்ப்படியாமை அப்படின்ற ஒரு பாவம் தொடர்ச்சியானது. அந்த தொடர்ச்சியிலே அப்படியே வரும்போது நிறைய தவறுகள் நடந்தது. நோவா காலத்தில் பூமியில் இருக்க எல்லாருமே பாவிகளாக இருந்தாங்கன்னு வேதம் சொல்லுது. அதே போல் பாபில் கோபுரம் கட்டும்போது அங்கே எல்லாருமே கர்த்தருக்கு விரோதமாக எழும்பினாங்கன்னு என்ன பண்ணுது? ஆபிரகாம் என்கிற ஒருவனை தேர்ந்தெடுக்கும் போது ஆபிரகாமை சுற்றி இருக்கிறவர்கள் சத்துருக்களாக இருந்தாங்கன்னு வேதகம் என்ன பண்ணுது? அப்போ ஒவ்வொரு இடத்துல பாவிகளான மனுஷனை குறித்து என்ன பண்ணுது? அப்போ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்ம பாவிகளாக தான் இருந்தோம். தாவீது அழகாய் சொல்கிறார், நான் தாயின் கருவில் உருவாகும் போனே பாவியாக இருந்தேன், அவள் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் அப்படி சொல்ல. அப்போ நம்ம வாழ்க்கையில் பாவம் அப்படின்றன்னு ஆதியாகமும் 1வது அதிகாரத்திலேருந்தே ஆரம்பிக்கப்பட்டது, இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக இருந்தது. ஆனால் கல்வாரி சிலுவிலே அவர் சிந்தின ரத்தம் அந்த பாவியான மனுஷனை என்ன பண்ணுது? கழுவினது. ஒய் வி நீட் சால்வேஷன் அப்படின்றதுல நமக்கு ரட்சிப்பு ஏன் தேவைன்னா, நம்ம பாவிகளாக இருக்கோம். நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாற்றத்துக்காக, நம்முடைய வாழ்க்கையின் மாற்றத்துக்காக ரட்சிப்பு அப்படின்ற ஒன்று நமக்கு தேவைப்படுது.